வணக்கம். இன்றைய தினம் 2025ஆம் ஆண்டு ஆரம்பித்து 16 நாட்களை கடந்து 17வது நாளிலே காலடி எடுத்து வைத்திருக்கின்றோம். ஜனவரி மாதம் 17ஆம் தேதி வெள்ளிக்கிழமை உங்களை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியினூடாக சந்தித்திருக்கின்றோம். வாழ்க்கை என்றாலே குறைகள் நிறைகள் இவை அனைத்தும் நிறைந்ததாகத்தான் இருக்கும். குறைகளை பார்த்து அதனை வருத்தப்பட்டு கொண்டு பிறரையும் வருத்தமடைய செய்யாமல் நிறைகளை பார்த்து மன நிறைவாக இருப்போம், இந்த நாளையும் மகிழ்ச்சியாக அமைத்துக் கொள்வோம் என்று சொல்லிக்கொண்டு இன்று நம்மோடு இணைந்திருக்கின்ற உங்கள் அனைவருக்கும் மாத்திரமல்ல, இவ்வுலகில் வாழும் அனைவருக்குமே இது ஒரு மகிழ்ச்சியானதும் வெற்றிகரமானதுமான நாளாக அமைய வேண்டும் என்ற வாழ்த்துக்களோடும் பிரார்த்தனையோடும் இன்றைய நிகழ்ச்சியை நாங்கள் ஆரம்பிக்க காத்திருக்கின்றோம். இன்றோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்குவதற்காக என்னோடு இணைந்திருக்கின்றார் ராஜா. வணக்கம் ராஜா. வணக்கம் ரசா. வணக்கம் இனிய சொந்தங்களே. ஆமாம், நிகழ்ச்சியில் பல்வேறு விடயங்கள் காத்திருக்கின்றன. 10:30 வரை நிகழ்ச்சியை ஆரம்பிப்பதற்கு முதலில் வழமை போலவே நச்சிந்தனையுடன் நிகழ்ச்சியை ஆரம்பிப்பது வழக்கம். அந்த வகையில் இன்றைய நச்சிந்தனை மகிழ்ச்சியான முகம்தான் அழகான முகம், மகிழ்ச்சியான முகம்தான் அழகான முகம். ஆகவே மகிழ்ச்சியாக இருப்பதற்கு என்னென்ன செய்ய வேண்டுமோ அத்தனை விடயங்களையும் செய்யும் இனிமையான தூய்மையான சிந்தனையும் மகிழ்ச்சியை தேடித்தரும் என்ற விடயத்தை ஞாபகப்படுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். இன்றைய தலைப்பு நிச்சயமாக நீங்கள் கூறியது போல மகிழ்ச்சியாக எங்களுடைய வாழ்க்கையை நாங்கள் அமைத்துக் கொள்ள வேண்டும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கையிலே வழிகாட்டுதல் என்பது மிகவும் அவசியமான ஒன்றாக கருதப்படுகின்றது. இன்றைய தினம் சர்வதேச வழிகாட்டுதலுக்கான தினமாக, அதாவது இன்டர்நேஷனல் மென்டரிங் டே ஆக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது, ஆலோசனை வழங்கும் ஒரு தினமாக. எனவே இது தொடர்பானதொரு கலந்துரையாடலாகத்தான் எங்களுடைய முதலாவது கலந்துரையாடல் பகுதி இடம்பெற காத்திருக்கின்றது. எங்களுடைய வாழ்க்கையிலே ஒருவருடைய வழிகாட்டுதல் என்பது எத்தகைய முக்கியத்துவத்தை பெறுகிறது, அல்லது அத்தகைய ஆலோசனைகள் எங்களுடைய வாழ்க்கையை வழிநடத்துவதில் எத்தகைய பங்களிப்பை வழங்குகின்றன என்பது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நீங்கள் எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அதே போல இதனை தொடர்ந்து இன்றைய நேர்காணல் பகுதி கூட ஒரு வழிகாட்டும் ஒரு நேர்காணலாகத்தான் அமைய காத்திருக்கின்றது. தொழில்நுட்ப ரீதியான சாதனங்களை நாங்கள் பயன்படுத்துவது என்பது இன்று தவிர்க்க முடியாத ஒரு அம்சமாக காணப்படுகின்றது. எனவே இந்த தொழில்நுட்ப கருவிகளை பயன்படுத்தும் போது நாங்கள் முகம் கொடுக்கின்ற பிரச்சனைகள், இது உளவள ரீதியிலே எத்தகைய பாதிப்புகளை ஏற்படுத்தும், இதற்கான தீர்வுகள் எத்தகையதாக அமையும் என்பது தொடர்பான ஒரு நேர்காணலும் இன்று உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. இவ்வாறு இன்றைய தினம் சர்வதேச வழிகாட்டுதலுக்கான தினம், இதே போல இன்றைய தினம் பிறந்த நாள், அதாவது நினைவு நாட்களும் இருக்கின்றன. அந்த விதத்திலே நாங்கள் அனைவருமே அறிந்த ஒருவர், தமிழ் சினிமாவாக இருக்கலாம், அதே போல அரசியலாக இருக்கலாம், அனைத்திலுமே தனக்கென ஒரு தனி இடத்தை பிடித்துக் கொண்ட எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த தினம் என்றாகும். இதனையும் நாங்கள் இந்த நிகழ்ச்சியின் வாயிலாக நினைவுபடுத்திக் கொண்டு இன்றைய நிகழ்ச்சியில் நாங்கள் அடுத்ததாக ஒரு பாடலை பார்த்துவிட்டு நிகழ்ச்சிக்குள் வரலாம். நிஜமாக உஷா, அந்த எம்ஜிஆர் மூன்றெழுத்தில் என் மூச்சிருக்கு, அது முடிந்த பின்னாலும் என் பேச்சிருக்கு என்று என்றோ பாடி வைத்தார்கள். அவருக்காக உண்மையில் அவர் என்றோ மறைந்தாலும் இன்றும் மக்களின் மனங்களில் மறையாமல் இருக்கும் ஒரு தலைவராக, அதே போல சினிமா உலகிலும் ஒரு நட்சத்திரமாக திகழ்ந்தவர் எம்ஜிஆர். அவர் எம்ஜிஆர் குறித்து, எம்.ஜி. ராமச்சந்திரன் குறித்தும் பேசும் பொழுது எமக்கும் ஒரு பெருமை இருக்குது. அவர் இலங்கையை பிறந்தவர். இலங்கையில் பிறந்து இந்தியாவில் கொடி கட்டி பிறந்தவர், முதலமைச்சராக இருந்தார். இந்திய ஈழ மக்களுக்கு அதிக அளவிலான நலன்புரி விடயங்களை செய்தவர் என்பதையும் நாங்கள் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்திக் கொண்டு ஒரு பாடல் பார்த்துவிட்டு நிகழ்ச்சிக்குள் செல்லலாம். சட்டன சொல்லு சீரம் பாண்டிய சூரனும் இவனா சொல்லு சொல்லு சட்டன சொல்லு சூரியனும் சந்திரனும் யாரி சட்டன சொல்லு சீரம் அங்கில் சிந்தை காலடி இவங்க தூங்க போரடி யாரடி இவங்க கவலனக்கா சேலத்துக்கா மதுரைக்கா மத்ராசுக்கா திருச்சிக்கா திருத்தானிக்கா செம்மண் அள்ளி தேடிக்கின்றோம்.
கொஞ்சம் மண்ணின் உச்சரிப்பை கேட்போ மண்ணோடு பேசி மழை பெட்டியிலே அரிசியும் ஆக்கி வச்ச பட்டு கிடக்கும் எம் ஜி ராமச்சந்திரன் அவர்களுடைய வாழ்க்கையிலே, அதாவது எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கையிலே அவருடைய உதவி செய்யும் பாங்கு மற்றும் அவருடைய எளிமையான தனம் இவற்றிலே தானும் கவர்ந்து இழுக்கப்பட்டு அவரையும் அவருடைய வாழ்க்கையிலே தெரிந்தோ தெரியாமலோ வழிகாட்டியாக கொண்ட ரஜினிகாந்த் அவர்களுடைய பாடலை பார்த்துவிட்டு நிகழ்ச்சியை நாங்கள் தொடர்ந்து கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வழிகாட்டுதலுக்கான ஒரு சிறப்பு தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. எனவே வழிகாட்டுதல் என்பது எந்த விதத்திலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது, இது உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தகைய தாக்கத்தை ஏற்படுத்தியது என்பது தொடர்பாக நீங்களும் உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம், தொடர்ச்சியாக பேசலாம். இந்த வழிகாட்டுதல் என்றால் என்ன என்று நீங்கள் உங்களுடைய பார்வையிலே எண்ணுகிறீர்கள்? நிறைய விடயம் இருக்கிறது சாந்தினி. அதற்கு முதலில் இது நமது சொந்தங்களுக்காக இந்த வழிகாட்டுதல் முக்கியத்துவம் குறித்து நாங்கள் பேசலாம். உங்கள் வாழ்க்கையிலும் யாராவது வழிகாட்டியாக இருக்கலாம், அல்லது நீங்கள் யாருக்காவது வழிகாட்டியாகவும் இருந்து கொண்டிருக்கலாம் அல்லது இருந்திருக்கலாம். அதையும் ஞாபகப்படுத்தலாம் என்று ஞாபகப்படுத்துகின்றோம். இந்த ஏற்கனவே நாங்கள் நற்சிந்தனையில் கூறியிருந்தோம், இந்த வாழ்க்கையில் மகிழ்ச்சியாக இருப்பதற்கு ஒரு வழிகாட்டுதல், ஒரு வழிகாட்டி அவசியப்படுகிறார். ஒரு கடலில் பயணிக்கின்றோம், அப்பொழுது திக்கு தெரியாமல் இருக்கும்போது ஒருவர் வழிகாட்டினால் அந்த பயணம் சுலபமாகும், சென்று சேரும் இலக்கை அடையக்கூடியதாக இருக்கும். ஆக மொத்தத்தில் இந்த வழிகாட்டுதல் அல்லது வாழ்க்கையில் நமக்கு வழிகாட்டுபவர் என்பவர் நிச்சயமாக இருக்க வேண்டும்.
உதாரணத்துக்கு ஆரம்பத்தில் நாங்கள் கல்வியை கற்கின்றோம். ஆரம்ப காலங்களில் கற்கும் பொழுது உயர்தரத்தில் பல பிரிவுகள் இருக்கின்றன. எந்த பிரிவை தெரிவு செய்தால் எதிர்காலத்தில் என்னவாக இருக்கலாம் என்பதும் ஆரம்ப காலத்தில் ஒரு வழிகாட்டியாக இருக்கும். பல மாணவர்களுக்குள்ள ஒரு சிக்கலான விடயம் அவர்கள் எந்த துறையை தெரிவு செய்வது என்பதில் ஒரு குழப்பமாக இருக்கும். சில சமயங்களில் அவர் தவறான தெரிவுகள் மூலம் அவருடைய வாழ்க்கையில் பின்னால் அவர்களுடைய சாதிக்க முடியாதவர்களாக காணப்படுகிறார்கள், அல்லது வாழ்க்கையை இழந்தவர்களாகவும் பலர் பேர் காணப்படுகிறார்கள். அந்த ஒரு விடயத்தையும் நாங்கள் மனத்தில் கொள்ள வேண்டும். ஆக மொத்தத்தில் இந்த வழிகாட்டுதல் ஒவ்வொரு சந்தர்ப்பத்திலும் முக்கியத்துவம் படுகின்றன. ஒரு சோர்ந்து இருக்கும் பொழுது பாடசாலை மாணவர்கள் அந்த வளரிமை பருவம் என்பார்கள். அந்த வளரிமை பருவத்தில் காதல் வயப்படுவது பொதுவான ஒன்று, இயல்பான அது பருவ மாற்றத்தால் ஏற்படும் ஒரு எதிர்ப்பால் விசை என்று சொல்லலாம். அந்த ஈர்ப்பு விசையின் காரணமாக அவர் காதல் வயப்படுவது சாதாரணமான ஒரு விடயம். ஆனால் படிக்கும் காலப்பகுதியில் அவ்வாறான விடயங்கள் அவருடைய கல்வியின் செயல்பாட்டுக்கு பாதிப்பை ஏற்படுத்தும். அப்பொழுது ஒருவர் நமக்கு மேலே உள்ளவர் அல்லது ஒரு சிந்தனையாளர் அந்த வழிகாட்டுதல் இவ்வாறு செல்ல வேண்டும், இவ்வாறு வாழ்க்கையில் ஜெயிக்கலாம் என்று ஒரு அறிவுறுத்தலை வழங்கினார், அவருடைய வாழ்க்கை நிச்சயமாக பிரகாசமாக இருக்கும். கண்டிப்பாக தற்போது இந்த வழிகாட்டுதல் என்பது எந்த விதத்தில் முக்கியத்துவம் வாய்ந்ததாக கருதப்படுகின்றது என்று சொன்னால், பாடசாலைகளாக இருக்கட்டும் அல்லது பல்கலைக்கழகங்களாக இருக்கட்டும், நிறுவனங்களாக இருக்கட்டும், இவர்கள் தனியாகவே அந்த வழிகாட்டுதலுக்கான ஒரு நிலையத்தை நிறுவி அதன் மூலமாக அங்கே வேலை செய்கின்றவர்களாக இருக்கட்டும் அல்லது கல்வி பயில்பவர்களாக இருக்கட்டும், இவர்களுக்கு வழிகாட்டுபவர்களாக ஆலோசனை வழங்குபவர்களாக இருக்கின்றார்கள். இந்த ஆலோசனை வழிகாட்டுதல் எனும் போது அதிகமாகவே இந்த மன அழுத்தத்திலிருந்து அவர்களை கொண்டு வருவதற்கான ஒரு முயற்சியாகத்தான் பார்க்கப்படுகின்றது. இன்று இந்த மன அழுத்தம் உடையவர்களாக சிறுவர்கள் முதற்கொண்டு பெரியவர்கள் வரை ஏதோ ஒரு விதத்திலே அவர்கள் ஆழ்ந்து ஈடுபடுவதன் காரணமாக மன அழுத்தத்திற்குள் சிக்கிக் கொள்கின்றார்கள். ஒரு விடயத்திலே அதீத நம்பிக்கையும் அதீத எதிர்பார்ப்பையும் அவர்கள் வைப்பதனூடாக அதிலிருந்து மீண்டு வரும் போது அது தம்மிலிருந்து விலகி செல்வதை பார்த்தாலோ அவர்கள் மன உளைச்சலுக்கு ஆளாகின்றார்கள். இத்தகைய விடயங்களிலிருந்து எங்களை வெளிக்கொட்டுபவர்களை கூட நாங்கள் வழிகாட்டிகளாக எங்களுடைய வாழ்க்கையின் ஆலோசகர்களாக நாங்கள் கருத முடியும். அதே போல நாங்கள் இந்த ஆலோசனைகள், அதாவது நாங்கள் கற்றுக்கொண்ட விடயங்களையும் பெற்றுக்கொண்ட அனுபவங்களையும் இன்னொருவருடைய வளர்ச்சிக்காகவும் முன்னேற்றத்திற்காகவும் நாங்கள் வழங்கும் போதுதான் அது ஆலோசனையாக அல்லது வழிகாட்டுதலாக அமையுமே தவிர அது அவருடைய திறன்களை மட்டுப்படுத்துவதாகவோ அல்லது நீ இப்படி செய்யக்கூடாது, இது தவறு என்று தவறுகளை மாத்திரமே நாங்கள் சுட்டிக்காட்டி கொண்டிருக்கும் போது அது கண்டிப்பாக ஒரு வழிகாட்டுதலாக அமையாது என்பதையும் நாங்கள் கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் அனைவருமே தம்மை விட வயதில் குறைந்தவர்களுக்கு வழிகாட்டியாகவோ ஆலோசனை வழங்குபவர்களாகவோ தான் அதிகமாகவே அமைவதற்கு எண்ணுவார்கள். அதற்காக அவர்கள் ஏதாவது ஒரு சந்தர்ப்பம் வருகிறதா என்று பார்த்து கொண்டே இருப்பார்கள். நாங்களும் சரி பார்த்து கொண்டே இருப்போம். ஆனால் அவர்களுடைய பாங்கிலிருந்து நாங்கள் எண்ண வேண்டும், அவர் எத்தகைய பிரச்சனைகளை எதிர்நோக்கி கொண்டிருக்கின்றார், அவருக்கு தற்போது தேவையாக இருப்பது எதுவாக இருக்கின்றது, ஒரு வழிகாட்டுதலா அல்லது அவருக்கான ஒரு ஊக்கமா அல்லது உற்சாகத்தை ஏற்படுத்துகின்ற ஒரு சில வார்த்தைகளா என்பதை அறிந்து கொண்டு அதற்கான சரியான தக்க தருணத்தில், அதாவது இடம் பொருள் ஏவல் என்று இருக்கின்றது. நீங்கள் எத்தனை ஆலோசனை வழங்கினாலும் அறிவுரை வழங்கினாலும் அது எத்தகைய இடத்திலே எத்தகைய நேரத்திலே எங்கே நீங்கள் வழங்குகின்றீர்கள் என்பதை பொறுத்துதான் அதனை பெற்றுக்கொள்பவருடைய வாழ்க்கையில் அவர் பயன்படுத்துகிறாரா இல்லையா என்பது அமையப் போகின்றது. எனவே அந்த வழிகாட்டுதல் என்பது எப்பொழுதுமே பெற்றுக்கொள்கின்ற நபரை பொறுத்து மாறுபடக்கூடும். எனவே அவருடைய பாங்கிலிருந்து யோசியுங்கள், அவருடைய பார்வையிலிருந்து அவருடைய கோணத்திலிருந்து யோசியுங்கள். அவர் இதனைத்தான் விரும்புகிறார், இதற்காகத்தான் அவர் பெற்றுக்கொள்வதற்காக முரண்பட்டு கொண்டிருக்கின்றார் அல்லது குழப்பத்தில் இருக்கிறார் என்பதை அறிந்து கொண்டு அறிவுரையும் ஆலோசனையும் வழங்குங்கள். அதுவே அவர்களுடைய வாழ்க்கைக்கும் சரி உங்களுக்கும் சரி அவர்களுக்கு இடையிலான தொடர்பினை நீங்கள் தொடர்ச்சியாக பேணுவதற்கு ஒரு வழிகோலாக அமையும் என்பதையும் நாங்கள் தற்போது நினைவுபடுத்திக் கொள்கிறோம். உங்களுடைய வாழ்க்கையிலே ஆலோசனை வழங்கியவர் இருந்திருப்பார் யார்? அந்தந்த பருவத்தில் நிறைய பேர் இருக்கிறார்கள். பொதுவாக குறிப்பிட்டு கூற வேண்டும், புத்தகங்கள், இந்த மனிதர்கள் தான் ஆலோசனை வழங்க வேண்டும் என்பதை தாண்டியும் புத்தகங்கள் சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றன. அந்த புத்தகத்தின் வாயிலாக மற்றவர்களுக்கு நான் வழிகாட்டியாகவும் நிறைய சந்தர்ப்பங்களில் செயல்பட்டது இருக்கின்றது. இப்பொழுது அழைப்பாளர் ஒருவர் காத்திருக்கின்றார், யார் என்று பார்க்கலாம். வணக்கம். வாழ்த்துக்கள். நம்ம மாபலது ஜீனத் மர்க்கார். வணக்கம் அம்மா. நலமா இருக்கீங்களா? வாழ்த்துக்கள். வழிகாட்டல் சரியான வழிகாட்டலாக இருக்க வேண்டும். எங்கள் பிள்ளைகளுக்கு மாத்திரமல்ல, யாரும் ஒரு தவறு செஞ்சாலும் அவர்களுக்கு நல்வழிகாட்டணும், செய்யக்கூடாது என்று அனைத்து பிள்ளைகளும் அனைவர்களும் எங்களுக்கு இறைவன் தந்த ஒரு பெரிய ஒரு பொக்கிஷம்.
பொக்கிஷம் என்று அது ஒரு எங்களுக்கு இறைவன் தந்த ஒரு நாங்கள் நெல்வழி காட்டணும் என்ற ஒரு அமானிதம். அடுத்தது நான் முதலாவது கூறுகிறேன், அந்த பாடசாலையில் கடத்தப்பட்ட அந்த பாலிபர் இருக்கார் இல்லை, அவர் உண்மையிலேயே அவருக்கு நான் ஒரு பாராட்டு இந்த காலையிலே தெரிவித்து கொள்கிறேன். அந்த மாணவியை கடத்தும் போது அவருடைய உண்மையிலே வழிகாட்டல் அனைத்து மக்களுக்கும் ஒரு அதிர்ச்சியாக இருந்தது. ஹலோ சொல்லுங்கள். ஹலோ கேட்கிறதம்மா, பேசுங்க. அர்ஷாத் மகாவீரர் அவர் தாய் தந்தையின் வளர்ப்பு சரியாக இருக்க வேண்டும், நேசத்தோடு சரியாக இருந்ததுனால்தான் பாசம் தனியாக வரும். தனக்கென்று தள்ளாடும் காலத்தில் தன்னையும் மறந்து தன் உயிரையும் மறந்து உசைன் போல் ஓடி வந்து அந்த மாணவியை காப்பாற்றினார். ஓடி போயிட்டு அவர் கேள்மானத்தை செஞ்சார், அவரோட உயிரையும் பார்க்காமல். இது போல வீரர்கள் நாட்டுக்கு கட்டாயம் தேவை. கிளீன் ஸ்ரீலங்காவுக்கும் வெளிநாட்டுக்கு போக இருப்பதாக நான் அறிந்தேன். நான் அவருக்கு உள்நாட்டிலே ஒரு நல்ல உத்தியோகம் ஒரு கொடுக்கணும். இந்த மாதிரி நேர்களே, இந்த மாதிரி சகோதரர்கள் நாட்டுக்கு கட்டாயம் தேவை. நல்ல மனசு, மறுபெயர், உண்மையிலே துணிச்சலோடு இருப்பார்கள். ஆஷாத் வீரருக்கு எங்களுடைய நல் வாழ்த்துக்கள். பாரக்கல்லாஃபி. எங்கே இருந்தால் நல்ல இருக்கணும் மாபிள் ஜீனத் மாதிரி நான் கூறுகிறேன். இதே போல நல்வழியை காட்டணும். தவறான பாதைக்கு போறவர்களை கட்டாயமாக கண்டிக்கணும். நாங்கள் மௌனமாக இருக்கக்கூடாது. தவறு இருந்தால் தட்டி காட்டுங்கள். நிச்சயமா இந்த மாதிரி வீரர்கள் நாட்டுக்கு தேவை. உண்மையான மக்கள் நல்ல வாழணும் என்று வாழ்த்து விடைபெறுகிறேன். நன்றி, வாழ்த்துக்கள். நன்றி அம்மா. அந்த கடந்த தினம் இடம்பெற்ற சம்பவத்தை அவர் ஞாபகப்படுத்துகிறார். ஆபத்து வரும் பொழுது அவர்கள் அந்த ஆபத்து குறித்து தனக்கென்ன என்று விலகி செல்லாமல் அது ஒரு கடமையாக எண்ணி அவர் தன்னை அறியாமல் அந்த செயல்பட்ட விதத்தை அவர் பாராட்டியிருந்தார். உண்மையில் வந்து ஒரு தக்க தருணத்தில் செய்யும் உதவி பெரிதாக போற்றப்படும் என்று சொல்வார்கள். அந்த வகையில் அவருடைய செயற்பாட்டை பாராட்டி இருக்கலாம். அது குறித்து தான் அவர் கருத்தை சொல்லியிருந்தார். வழிகாட்டுதல் என்ற ஒரு விடயம் குறித்து நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். 0112-253-16 என்பது எமது தொலைபேசி இலக்கம். வழிகாட்டுதல் என்பது முக்கியமானது. அவ்வப்பொழுது இந்த வழிகாட்டுதலில் ஆசான்கள் அவருடைய பங்கு மிக முக்கியமானது. பள்ளி நாட்களில், பாடசாலை நாட்களில் அதற்கு பொதுவாக சுயமாக சிந்திக்க தெரியாத ஒரு பருவமாக இருக்கின்றது. பெரிதாக அத்தனை விடயங்களையும் உள்வாங்கிக் கொள்ள அல்லது பொதுவாக பகுத்தறிவதற்கு கூட போதிய அளவிலான அறிவு எமக்கு இல்லாமல் இருக்கும். அந்த சந்தர்ப்பங்களில் பாடசாலைகளில் ஆசிரியர்கள் நல்ல வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். அவர்களுடைய வழிகாட்டல் தான் பலரை நல்ல சமூகமாக உருவாக்குவதற்கு, சமூகத்திற்கு நல்ல மனிதர்களை தருவதற்கு மிகப்பெரிய ஒரு பங்களிப்பை வழங்குகிறது. அந்த வகையில் ஆசிரியர்கள் முதலில் நமக்கு சிறந்த வழிகாட்டிகளாக இருக்கின்றார்கள். அதே போல பெற்றோரும் சிறந்த பங்களிப்பை வழங்குகிறார்கள். அடிப்படை வழிகாட்டுதல் என்பதற்கு அடிப்படையாகவே அவர்களை நாங்கள், அதாவது இந்த ஃபிக்ஸ்ட் சொல்வார்கள், அவ்வாறு அவர்களை நாங்கள் தெரிவித்து விட வேண்டும். ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இந்த பெற்றோர்களுடைய வழிகாட்டுதல் என்பது அடிப்படையான மாற்று, அதாவது நாங்கள் மறக்க முடியாத ஒரு விஷயமாகவே அமைந்து விடுகின்றது. அவர்களுடைய வழிகாட்டுதல் காரணமாகத்தான் நாங்கள் எங்களுடைய பாணி, அதாவது எங்களுடைய வகைப்பாகமாக இருக்கட்டும் அல்லது எங்களது பயண பாதையாக இருக்கட்டும், இவை அனைத்தையுமே நாங்கள் சரி செய்து கொள்வதற்கு அவர்களுடைய பங்கு அளப்பரியதாக காணப்படுகின்றது என்பதை நாங்கள் நிச்சயமாக நினைவுபடுத்த வேண்டும். தற்போது அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், பார்த்துவிட்டு வரலாம். வணக்கம். வணக்கம், நான் நுவரேலியாவிலிருந்து வனிதா பேசுகிறேன். வணக்கம் அம்மா, சொல்லுங்கள். வழிகாட்டுதல் அப்படி எனும் பொழுது உலகம் பறந்து விரிந்த ஒன்றாக இருக்கிறது. அதில் பல விடயங்கள் இருக்கிறது. எனவே பல சந்தர்ப்பங்களில் இந்த நடுவில் நின்று கொண்டு இருப்பாங்க, எந்த திசைக்கு போகிறது அப்படின்னு தெரியாமல் இருப்பாங்க. எனவே நாங்கள் அந்த சந்தர்ப்பத்தில் எம்முடைய அனுபவத்தை மட்டும் இருக்குமா இருந்தால் அந்த அனுபவத்தின் அடிப்படையில் தான் நம்ம ஒருத்தருக்கு வழியை கூறக்கூடியதாக இருக்கும். அனுபவம் இல்லாமல் நாங்கள் ஒருத்தருக்கு வழிகாட்டுதல் செய்யவே கூடாது. அதே நேரம் அவர் நடுவில் இருக்கும் பொழுது அவருக்கு ஒரு விடயத்தை மட்டும் கூறி அந்த விடயத்துக்குள்ளேயே செல்லுங்கள் என்று ஒருவரை நாம் அந்த விடயத்துக்குள் தள்ளிவிடக்கூடாது. அவருக்கு பல வழிகளை சொல்லிக் கொடுக்க வேண்டும். அவ்வாறு சொல்லும் பொழுது அதில் அவரே தேர்ந்தெடுக்கணும் எந்த வழியில் நான் செல்லலாம் என்பது. அது வாழ்க்கை தொடர்பான விடயங்கள், கல்வி தொடர்பானது, வேலை தொடர்பான எதுவாக இருந்தாலும் அனைத்தை பற்றிய வழிகாட்டலும் நாங்கள் சிந்தித்து தான் ஒருத்தருக்கு பல வழிகளை சொல்லணும். ஏன்னா எங்களுடைய சூழல் வேறுபட்டதாக இருக்கும், அவருடைய சூழல் வேறுபட்டதாக இருக்கும். அதை உணர்ந்து அவருக்கு பல வழிகளை சொல்லி அவரை தேர்ந்தெடுக்க வைப்பது மிக மிக முக்கியமான ஒன்று. அதே நேரம் வழிகாட்டல் என்பதன் பேரில் மற்றவர்களுடைய சுதந்திரத்தில் நாங்கள் கை வைக்க கூடாது. எனவே அந்த வகையில் நானும் கூட என்னுடைய வழிகாட்டலாக எடுத்துக்கொண்டது சிறிய காலத்திலிருந்து பல விடயங்களை தேடி
பெற்ற அனுபவங்கள் தான் எனக்கு வழிகாட்டலாக அமைந்தது. எனவே அந்த அனுபவங்களை வைத்து இன்று நான் பலருக்கும் பல வழிகாட்டல்களை கொடுத்து கொண்டிருக்கின்றேன். வாய்ப்புக்கு நன்றி. மிக்க நன்றி. அவர் கூறியது போல நாங்கள் நிறைய விஷயங்களை நாங்கள் பட்டுத்தான் தெரிந்து கொள்ள வேண்டும் என்று இல்லை, பிறர் பட்ட அனுபவங்களிலிருந்தும் நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். இதனை நாங்கள் ஒரு குறுக்கு வழியாக பயன்படுத்திக் கொள்ளலாம். இல்லை என்று சொன்னால் நாங்கள் செய்ய முற்படுகின்ற ஒரு விஷயத்தில் ஏற்கனவே ஒருவர் செயற்பட்டு அதிலிருந்து பாடங்களையும் அனுபவங்களையும் பெற்றிருப்பார். அவருடைய அறிவுரைகள் ஆலோசனைகள் மூலமாக நாங்கள் அந்த தவறிலிருந்து எங்களை தவிர்த்துக் கொள்ளக்கூடியதாக இருக்கும். எனவே இது எங்களுடைய பாதை, எங்களுடைய பயணத்தை விரைவாக நாங்கள் நிறைவு செய்து கொள்வதற்கான அல்லது அந்த பயணத்தை தொடர்வதற்கு தடைகளை நாங்கள் தகர்த்து விட்டு செல்வதற்கு ஒரு குறுக்கு வழியாக கூட அவர்களுடைய அனுபவங்களை நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையிலே பயன்படுத்திக் கொள்ளலாம். ஆனாலும் கூட இந்த அனுபவங்கள் மாறுபடக்கும் சந்தர்ப்பங்களிலே. நான் சிறு வயதிலிருந்து பெற்றுக்கொண்ட அனுபவப்பட்ட விடயங்கள் வேறாக இருக்கும். தற்போதைய காலத்தில் இருக்கின்ற இளைஞர்கள், சிறுவர்கள், அவர்கள் முகம் கொடுக்கிற பிரச்சனைகளாக இருக்கட்டும் அல்லது பார்க்கிற விஷயங்களாக இருக்கட்டும், அவர்கள் இந்த உலகத்தை பார்க்கிற கோணமாக இருக்கட்டும், இது வேறுபட்டதாக மாறுபட்டதாகவும் இருக்கும். எனவே நபருக்கு நபர் இந்த விஷயங்கள் மாறுபட்டவையாக காணப்படுகின்றதன் காரணமாக எத்தகைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எத்தகைய அனுபவங்களை அவர்களே பட்டு தெரிந்து கொள்ள வேண்டும் என்பதையும் நாங்கள் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும். வழிகாட்டுதல் என்பது இருக்க வேண்டும் தான். இருந்தாலும் கூட எல்லா விடயங்களிலுமே வழிகாட்ட வேண்டிய அவசியம் இல்லை. இதுதான் நடக்க வேண்டும் என்று அவர்களுக்கு நாங்கள் தெரிவித்து விட்டால் அவர்கள் அவர்களுக்கான பாதையை சரியாக அமைத்துக் கொள்வார்கள். எனவே அவர்களுக்கான இடத்தையும் அவர்களுக்கான செய்வதற்கான நேரத்தையும் வாய்ப்பையும் வழங்கினால் வழிகாட்டுதல் என்பது மேலும் ஒரு சிறப்பான அம்சமாக அமையும் என்பதில் எதுவிதமான ஐயமும் இல்லை. எனவே தொடர்ச்சியாகவும் பேசலாம். நிகழ்ச்சியிலே சிறப்பான அம்சம் ஒன்று இருக்கிறது, அதை பார்த்துவிட்டு தொடர்ச்சியும் பேசலாம். ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மெட்ராஸ் சமையல். இன்றைக்கி நம்ம மெட்ராஸ் சமையலில் ரொம்ப சிம்பிளான அதே நேரம் சூப்பர் டேஸ்டான பொரி அரிசி உருண்டை எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இது பண்ணுறதுக்கு நமக்கு வந்து ஒரு 2-3 பேசிக் பொருட்கள் வச்சு ரொம்ப சூப்பராக செஞ்சு முடிச்சிடலாம். இப்போ இது பண்ணுறதுக்கு ஃபஸ்ட்டு வந்து நம்ம அரிசியை வறுத்து அதை வந்து பொரி அரிசியை மாற்றிட்டு அதுக்கப்புறமா நம்ம உருண்டை பண்ணணும். அதுக்கு நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் சாப்பாடு அரிசி எடுத்திருக்கேன், புழுங்கல் அரிசி எடுத்திருக்கேன். இது வந்து 100 கிராம். இதை வந்து ஒரு வாட்டி தண்ணியில் அலசி சுத்தம் பண்ணிவிட்டு அந்த தண்ணியை ஃபுல்லாக வடிச்சுக்கோங்க. இதை வந்து நம்ம வாஷ் பண்ணாமல் டேரெக்டாக சேர்த்தாலும் ஓகே தான். நம்ம வந்து கழுவிட்டு சேர்க்கும்போது அந்த ஈரப்பதம் போனதுக்கப்புறமா அப்படியே பொரிய ஆரம்பிக்கும். ரொம்ப ஹை ஹீட்டில் வச்சிட்டோம் அப்படின்னா கரிஞ்சு போயிடும். அதனால் நம்ம வந்து மீடியமை விட கொஞ்சம் அதிகமாக வச்சுருக்கேன். நம்ம வந்து இப்படி கலந்து விட்டுகிட்டே இருக்கும்போதே அப்படியே பாருங்கள், அங்கங்கே நமக்கு பார்த்தாலே தெரியும், அப்படியே டக்கு 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 டக்குன்னு பொரிஞ்சிட்டே இருக்கும். அப்படியே பொறுன்னு வந்துகிட்டே இருக்கும். அப்படியே அந்த ஒயிட் கலரில் வரும். ரொம்ப அப்படி பொரிய அளவுக்கு பெருசாக பொரிஞ்சு வராது, ஆனால் கொஞ்சம் அப்படி இந்த மாதிரி வரும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்ல ஒரு கோல்டன் கலர் வந்திருக்கு, லேசாக ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் வந்திருக்கு. எல்லா அரிசியுமே நல்லா பொரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இதுக்கு மேலே வச்சோம் அப்படின்னா கரிஞ்சிடும். அதனால் இந்த ஸ்டேஜ் போதும். இப்போ நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இது ஆறுனதுக்கப்புறமா ஒரு மிக்ஸி ஜாரில் மாற்றிக்கோங்க. கூடவே வாசனைக்காக 2-3 ஏலக்காய் சேர்த்துட்டு ரொம்ப நல்லா பவுடர் பண்ணிட வேண்டாம், கொஞ்சம் குறையாக இருந்தால் தான் நல்லாயிருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி ரொம்ப ஃபைன் பவுடராக வேண்டாம், இந்த மாதிரி இருக்கணும். இப்போ அடுத்தது நம்ம வந்து வெல்லத்தை கரைச்சி ரெடி பண்ணி வச்சிடலாம். நான் இன்றைக்கி வந்து 1/2 கப் அரிசிக்கு 3/4 கப் நாட்டு சக்கரை எடுத்திருக்கேன். துருண வெல்லம்னாலும் 3/4 கப் எடுத்துக்கோங்க. இதை வந்து ஒரு பேனில் மாற்றிடலாம். அது கூடவே 1 கப் தண்ணி, 1/2 கப் அரிசிக்கு 1 கப் தண்ணி சேர்த்துட்டு பதம் எதுவுமே தேவையில்லை, வெல்லம் நல்லா கரைஞ்சி வந்தாலே போதும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா நல்லா கொதிச்சு வெல்லம் கரைஞ்சி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிவிட்டு இதை மாற்றி வச்சிடலாம். இப்போது மறுபடியும் அதே பேனில் 2 டேபிள் ஸ்பூன் போல் நெய் சேர்த்துக்கோங்க. நெய் உருகுனதும் இதில் 10 போல் முந்திரி பருப்பு, அதை வந்து கொஞ்சம் சின்னதாக உடச்சி வச்சுருக்கேன். அதை உள்ளே சேர்த்துட்டு முந்திரி பருப்பு நல்லா வறுபட்டதும் இதில் 1/4 கப் துருவுன தேங்காய் அதையும் உள்ளே சேர்த்துட்டு மறுபடியும் 1 நிமிஷம் போல் அந்த நெய்லேயே வந்து நல்லா ரோஸ்ட் ஆகட்டும். இப்போது தேங்காய் இந்த மாதிரி நல்லா ரோஸ்ட் ஆகி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம்ல அரிசி, அதை வந்து நம்ம உள்ளே சேர்த்துடலாம். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா கலந்து ரெடியாக வச்சுருக்கேன். அப்படியே அந்த நெய், தேங்காய், அரிசியெல்லாம் சேர்த்து வரும்போது ரொம்ப நல்லாயிருக்கும். இப்போ இந்த ஸ்டேஜில் நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கிற வெள்ளைப்பாகை உள்ளே சேர்க்க போகிறோம். அப்படியே கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்துட்டு கலந்து விட்டுக்கோங்க. ஃபஸ்ட்டு வந்து கொஞ்சம் நிறைய தண்ணி இருக்கிற மாதிரி தான் இருக்கும். அது அப்படியே வேகும்போது கரெக்டாக செட் ஆகி வந்துடும். அப்படியே வேகும்போது பாருங்கள், அப்படியே அந்த வெல்லமெல்லாம் அந்த அரிசியில் இறங்கி
அப்படி கெட்டி ஆகிட்டே இருக்கும். நம்ம வந்து கலந்து விட்டுட்டே இருக்கலாம். ஒரு 2 நிமிஷம் போல தான் ஆகும். இப்போ பார்த்தோம் அப்படின்னா தண்ணி எதுவுமே இல்லாமல் எல்லாமே கரெக்டாக வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் நெய் சேர்த்துக்கோங்க. அப்படி சேர்த்து நம்ம பண்ணும்போது இன்னும் நல்லா சாஃப்டாகவே இருக்கும், டேஸ்ட்டும் ரொம்ப நல்லாயிருக்கும். நெய் வேண்டாம்னு நினச்சிங்கன்னா நம்ம ஸ்கிப் பண்ணிக்கலாம், ஆனால் சேர்க்கும் போது இன்னும் டேஸ்ட் நல்லாயிருக்கும். அப்படியே கொஞ்சம் எல்லாம் சேர்ந்து வரணும், அப்போ தான் வந்து நமக்கு கொஞ்சம் லட்டு பிடிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். பாருங்கள் இந்த மாதிரி இது வந்து அப்படியே வச்சிடலாம். இது ஆறுனதுக்கப்புறமா கொஞ்சம் ஆறுனதுக்கப்புறமா நம்ம லட்டு பிடிச்சோன்னா கரெக்டாக இருக்கும். அப்படியே நம்ம வந்து தேவையான சமையல் பகுதி ஒன்றோடு நாங்கள் இணைந்திருந்தோம். தொடர்ச்சியாகவும் பேசிக் கொண்டிருக்கின்றோம். இன்றைய தினம் வழிகாட்டுதலுக்கான தினமாக அனுஷ்டிக்கப்பட்டு கொண்டிருக்கின்றது. அது தொடர்பான உங்களுடைய கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கின்றோம். உங்களுக்கு தெரிந்திருக்கும், அதாவது வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியின் மூலமாக உங்களுடைய ஊரிலே அல்லது உங்களுடைய பாடசாலையாக இருக்கட்டும் இடம்பெறுகின்ற சிறப்பு நிகழ்வுகள் மற்றும் ஏதாவது விசேட நிகழ்வுகள், கோயில் ஆலய திருவிழாக்களாக இருக்கட்டும் அல்லது ஏதாவது பூஜை நிகழ்வுகளாக இருக்கட்டும், வேறு எத்தகைய சிறப்பு நிகழ்வுகள் இருப்பினும் நாங்கள் தொலைக்காட்சியினூடாக அதை அறிய தருவதற்கான ஒரு வாய்ப்பு உங்களுக்காகவே காத்திருக்கின்றது. எனவே உங்களது இத்தகைய நிகழ்வுகள் தொடர்பாக எங்களுக்கு நீங்கள் அறிய தரலாம். தயாரிப்பாளர் வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா இலங்கை ரூபவாகினி கூட்டுத்தாபனத்திற்கு நீங்கள் அனுப்பி வைக்கலாம். உங்களுடைய விசேட நிகழ்வுகள் தொடர்பான விவரங்களை முன்கூட்டியே அனுப்பி வையுங்கள். இது தொடர்பாக ஒளிபரப்பு செய்ய நாங்கள் தயாராக இருக்கின்றோம். அதே போல பிறந்த நிகழ்வுகள் இருக்குமாக இருந்தாலும் புகைப்படத்தோடு அனுப்பி வைக்கலாம் இல்லையா? நல்ல வாய்ப்பாக பயன்படுத்திக் கொள்ளலாம். உங்களுடைய பிறந்த நாள் நிகழ்வு என்பது மறக்க முடியாத ஒரு நிகழ்வாக இருக்கும். அநேகமாக நீங்கள் கொண்டாடக்கூடிய ஒரு நிகழ்வாகவும் அது இருக்கும். ஆகவே உங்களுக்கு தெரிந்தவர்கள் அல்லது உங்களுடைய பிறந்த நாள், உங்களுடைய அயலவர்கள், சுற்றார்கள், உறவினர்களுடைய பிறந்த நாள் என்றாலும் நேர காலத்துடன் அவர்களுடைய புகைப்படத்துடன் நமக்கு அனுப்பி வையுங்கள். அது மாத்திரமல்ல, கோவில்களில் இடம்பெறும் கோவில்கள், பள்ளிவாசல்கள், தேவாலயங்கள் என்று பல நிகழ்வுகள் இடம்பெறலாம். அந்த நிகழ்வுகள் அதே போல உங்களுடைய கிராமங்களில் இடம்பெறும் விளையாட்டு போட்டிகளாகவும் இருக்கலாம். பல்வேறு நிகழ்வுகள் இருக்கலாம். அதனை இலக்கியம் சார்ந்த பல நிகழ்வுகள் இருக்கலாம். அத்தனை விடயங்களையும் பாடசாலை மட்டத்திலான பல நிகழ்வுகள் இருக்கலாம். ஏனைய விளையாட்டு கழகங்கள் சார்பாகவும் பல விளையாட்டு போட்டிகள் நடத்தப்படலாம். பரிசளிப்பு விழாக்கள் இருக்கலாம். இவ்வாறான நிகழ்வுகளை எமக்கு அனுப்பி வைக்கலாம். வாய்ப்பு இருக்கிறது. அறிவித்தல்களை கூட அனுப்பி வைக்கலாம். வெள்ளிக்கிழமை வணக்கம் நேத்ரா தயாரிப்பாளர் இலங்கை ரூபவாணி நேத்ரா டிவி தபால் பெட்டி இலக்கம் 2204 2204 கொழும்பு 7 ரூபவாணி கூட்டுத்தாபனம் கொழும்பு 7 என்ற முகவரிக்கு நேர காலத்துடன் அனுப்பி வைத்தால் அவற்றை நாங்கள் ஒளிபரப்புவதற்கு தயாராகவே இருக்கின்றோம் என்ற ஒரு அறிவித்தலையும் நாங்கள் இந்த தருணத்தில் ஞாபகப்படுத்துகின்றோம். நிச்சயமாக உங்களுடைய நல்ல சிறப்பான மகிழ்ச்சியான தருணங்களை நிகழ்ச்சியின் வாயிலாகவும் நாங்கள் ஒளிபரப்ப உங்களுக்கான ஒரு வாய்ப்பாக இது அமையும். எனவே இது உங்களுக்கும் மகிழ்ச்சி ஏற்படுத்தும், எங்களுக்கும் இத்தகைய நிகழ்வுகளை அனைவருக்கும் நாங்கள் அறிய தருவதில் மகிழ்ச்சியை ஏற்படுத்தும் என்ற ஐயமில்லை. தொடர்ச்சியாக அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், பார்த்துவிட்டு வரலாம். வணக்கம். வணக்கம் சத்யபிரியா. வணக்கம் ராஜா. கண்டையிலிருந்து சுரேந்திரநாத் பேசுறேன். வணக்கம் சுரேந்திரநாத் அவர்களே. எப்படி இருவரும் சுகமா இருக்கீங்களா? நலமாக இருக்கிறோம். நீங்கள்? நலமாக இருக்கிறேன். நல்ல ஒரு தலைப்பு. வழிகாட்டியாக நம்மளுக்கு அமைவது முதலாவது யாருக்கு வேண்டாலும் சொல்லுவோம் அம்மா அப்பாவை தான். அதுக்கு அடுத்தபடியாக ராஜா கூறிய மாதிரி பல புத்தகங்களும் இருக்கின்றன. இதுல ஸ்பெஷலான ஒரு புத்தகம் இருக்கு, அர்த்தமுள்ள இந்து மதம். இதுல பல விடயங்களை சுட்டி காட்டப்பட்டிருக்கிறது. அதுல நிறைய வழிகாட்டிகள் அமைந்திருக்கின்றன. இது வந்து வாழ்க்கையின் தத்துவம் அதில் நிறைய இருக்கின்றன. அது பாடசாலை. இந்த பாடசாலை என்பது நிறைய ஆசிரியர்கள் நம்மளுக்கு கற்பித்திருப்பார், நிறைய வழிகாட்டிகளாக அமைந்திருப்பார்கள். இந்த பாடசாலைக்கு ஒவ்வொரு மொட்டவும் இருக்கு. அந்த மொட்டைக்கு ஏற்பவாக நாங்கள் செயற்பட்டால் அது ஒரு வழிகாட்டியாகத்தான் அமையும். அடுத்தது சினிமா. அந்த சினிமாவையும் கூட தான் வேண்டும் சொன்னால் நல்ல பாடல்கள் இருக்கு, நல்ல கதைகள் இருக்கு. இதுவும் ஒரு வழிகாட்டியாக தான் அமையும். நண்பர்கள் இருக்கார்கள், எங்களுக்கு தாய் மாமன் இருக்கார்கள், அண்ணன்மார்கள் இருக்கார்கள். இப்படி நிறைய நம்ம விரும்புகிற நலன் விரும்பிக்க கூட நம்மளுக்கு வழிகாட்டிகள் அமைகலாம். ஏன்னு சொன்னால் அது இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்கள், சமூகத்தில் நடக்கிற சம்பவங்கள் தான் நான் கூறினேன். இது கட்டாயம் ஒவ்வொருத்தருக்கும் இருந்திருக்கும். அவர்களும் வழிகாட்டியா இருக்கும். அவர்கள் அதே மாதிரி நாங்க பின்பற்ற வேண்டும். அவர்கள் வழியை காட்டிவிட்டால் நாங்கள் அதுக்காக கடின உழைப்பையும் கூட கடின முயற்சியை எடுத்தால் இந்த வழிகாட்டி சிறப்பாக இருக்கும், வாழ்க்கையும் சிறப்பாக இருக்கும் என்பதை கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். நன்றி, வணக்கம். உண்மையில் அந்த வழிகாட்டி என்பது பல விடயங்கள் இருக்கின்றது. நாங்கள் எடுத்துக்கொள்ளும் அல்லது பார்க்கும் விடயங்கள் இருக்கின்றன. ஒரு மனிதர் தான் எமக்கு வழிகாட்ட வேண்டும் என்பதற்கு அல்ல. அவ்வாறு வழிகாட்டினாலும் தவறு இல்லை. அதனையும் தாண்டி சிலர் சொல்வார்கள் எனக்கு வழிகாட்டி யாரும் இல்லை என்று.
கவலை இல்லை. பல விடயங்களை சுரேந்திரநாத் சொல்லியிருந்தார். அதுபோல புத்தகங்கள் சிறந்த வழிகாட்டியாக இருக்கின்றன, அதிலும் ஞாபகப்படுத்தி இருந்தார். சில விடயங்களை சூழலை அவதானித்தால் கூட சில வழிகாட்டியாக அதனை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். உதாரணத்துக்கு பொதுவாக சொல்லும் விடயம் சிலந்தி அந்த வலையை பின்னுவதற்கு மிகவும் சிரமப்படுகிறது. கடுமையாக போராடி அந்த சில அழகான சிலந்தி வலையை கட்டுகிறது. அதற்கு படிப்பினையாகவும் பல விடயங்கள் இருக்கின்றது. ஒரு மன்னன் இருந்தாராம், அவர் தோல்வியடைந்து ஒரு காட்டில் இருந்ததாகவும் ஒரு கதை இருக்கின்றது. ஆக சூழலை நாங்கள் நன்றாக அவதானித்தால் கூட ஒரு வளர்க்கும் பூனைக்குட்டியோ அல்லது நாயோ அதனுடைய செயற்பாடு அந்த சூழலுக்கு எதிராக எவ்வாறு தன்னை தயார்படுத்துகிறது, சூழலில் இவ்வாறு வாழ்கிறது, எதிர்த்து சூழலை வெற்றி கொண்டு இவ்வாறு வாழ்கிறது என்ற சிறு சிறு விடயங்களை கூட சிறிய உயிரினங்களிலும் இருந்து கூட எமக்கு வழிகாட்டியாக அதனை நமது வாழ்க்கை பாடமாக பெற்றுக்கொள்ளலாம். ஆக மொத்தத்தில் அவதானத்தை நன்றாக அவதானிப்பவர்களாக இருந்தாலும் கூட அந்த வழிகாட்டுதலை நாம் பெற்றுக்கொள்ளக்கூடியதாகவும் இருக்கும். நிச்சயமாக, அதாவது நாங்கள் வாழ்க்கையிலே நல்லன தீயன இரண்டுமே நடைபெறக்கூடும். நல்லவற்றை பார்த்து இப்படி இருக்க வேண்டும் என்ற ஒரு வழிகாட்டலை நாங்கள் எடுத்துக்கொள்ளலாம். அதே போல தீயவற்றை பார்த்து இவ்வாறு நாங்கள் இருக்கக்கூடாது என்ற ஒரு வழிகாட்டலை நாங்கள் பெற்றுக்கொள்ளலாம். எனவே நாங்கள் பார்க்கின்ற விதத்தில் தான் அனைத்துமே அமைந்திருக்கின்றது. எனவே அத்தகைய வழிகாட்டுதல்களை எங்களுடைய வாழ்க்கையிலே நாங்கள் இணைத்துக் கொள்வோம். தற்போது பார்த்தோம் என்று சொன்னால் சிறுவர்கள் இந்த அறிவுரைகளையும் ஆலோசனைகளையும் நாங்கள் தொடர்ச்சியாகவே வழங்கி கொண்டிருந்தால் அவர்களை இந்த பூமர் ஆன்டி பூமர் அங்கிள் என்று சொல்லும் அளவிற்கு இந்த அறிவுரைகளுக்கான ஒரு மதிப்பை குறைந்து கொண்டு செல்கின்றது. எனவே அந்த அத்தகைய சிறுவர்களுக்கு அறிவுரை சொல்லும் போது உண்மையாகவே நாங்கள் மிகவும் கவனமாக இருக்க வேண்டும். எத்தகைய விதத்திலே அவர்களுக்கு அறிவுரைகளை வழங்க வேண்டும், எந்த விதத்திலே வழங்க வேண்டும், அவர்களிடம் பயன்படுத்துகின்ற சொற்கள் எவ்வாறு அமைய வேண்டும் என்பதை நாங்கள் சற்றே நாங்கள் உணர்ந்து செயற்பட வேண்டும். அதுதான் எங்களுக்கும் மரியாதை அவர்கள் மத்தியிலே ஏற்படுத்தும், அவர்களும் எங்களை மதிப்பார்கள் என்று சொல்லலாம். எனவே நாங்கள் அறிவுரை வழங்கும் போது கண்டிப்பாக யாருக்கு வழங்குகின்றோம், இந்த சந்தர்ப்பத்தில் வழங்குகின்றோம் என்பதை கவனத்தில் கொண்டால் மிகவும் மகிழ்ச்சியான ஒரு அதாவது அறிவுரையின் முக்கியத்துவம் அவர்களுக்கும் புரியும், எங்களுக்கும் புரியும் என்பதில் எது விதமான சந்தேகமும் இல்லை என்று சொல்லலாம். அதே போல தற்காலத்தில் நாங்கள் பார்த்தோம் என்று சொன்னால் இந்த அறிவுரை வழங்கும் போது, ஆலோசனை வழங்கும் போது கண்டிப்பாக முதலில் அவர்களுக்கு இருக்கிற பிரச்சனைகள், அவர்களுக்கு என்ன தேவை என்பதை நாங்கள் காது கொடுத்து, அதாவது செவிமடுப்பவர்களாக இருக்க வேண்டும். எந்த ஒரு பிரச்சனையும் செவிமடுக்காமல் உடனடியாக இதுவாகத்தான் இருக்கும் என்ற எண்ணத்திலே நாங்கள் வழங்குகின்ற ஆலோசனைகள் அது எப்போதுமே இந்த பயன்படாத ஒரு விடயமாகத்தான் மாறக்கூடும். எனவே ஆலோசனைகளாக இருக்கட்டும், வழிகாட்டுதலாக இருக்கட்டும், நீங்கள் வழங்கும் போது முதலில் பிரச்சனைக்குரிய நபரிடமிருந்து அல்லது வழிகாட்டுதல் அவசியமான நபரிடமிருந்து அவருக்கான விடயம் எதுவாக இருக்கின்றது என்பதை செவிமடுங்கள். இந்த செவிமடுத்தல் என்பது எந்த ஒரு சந்தர்ப்பத்திலுமே முக்கியமான ஒரு விஷயமாக அமையும். எனவே செவிமடுத்து அதிலிருந்து அவர்களுக்கான தீர்வுகளை வழங்க நாங்கள் எத்தனிப்போம் என்று சொன்னால் அதுவே சரியான ஒரு விஷயமாக அமையும். எனவே தொடர்ச்சியாகவும் பேசலாம். உங்களுடைய கருத்துக்களை, வாழ்க்கையில் வழிகாட்டுதல் என்பது எந்த விதத்திலே முக்கியத்துவம் வாய்ந்ததாக இருக்கின்றது, அதை நாங்கள் எவ்வாறு பிறருக்கு வழங்க வேண்டும், உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் பெற்றுக்கொண்ட வழிகாட்டுதல் அல்லது ஆலோசனைகள் தொடர்பாக நீங்கள் நம்மோடு பகிர்ந்து கொள்ளலாம். தொடர்ச்சியாக நாங்கள் பேசலாம். பிரச்சனை பல விடயங்கள் இருக்குது. இந்த வழிகாட்டுதல் என்பது சொல்லும் பொழுது நீங்கள் சொன்னது போல வழியை திணிக்காமல் அவர்களுக்கு அறிவுரை கூறாமல் ஆலோசனை வழங்கினாலும் சிறந்ததாக இருக்கும். அவர்கள் அவருடைய நிலைமையை புரிந்து கொண்டு அவர்களுக்கு ஏற்றவாறான விடயங்களை தெரிவித்தால் மிக சிறப்பானதாக இருக்கும். ஒரு சந்தர்ப்பத்தில் இந்த வனிதா சொல்லியிருந்தார், அதாவது இந்த ஆலோசனை சொல்லும் பொழுது அந்த ஆலோசனை பலவற்றை சொல்லலாம், அந்த தீர்வை முடிவை எடுப்பது அவர்களாக இருந்தால் சிறப்பானதாக இருக்கும். அதில் ஒரு விடயம் இருக்கிறது. பல விடயங்களை நாங்கள் ஒரு விடயத்திற்கு பல ஆலோசனைகள் அவர்களுக்கு வழங்கி அந்த தீர்மானத்தை எடுப்பவர்கள் அல்லது செயற்படுபவர்கள் அவர்களாக இருந்தால் அந்த காரியம் வெற்றி பெறும். ஏனென்றால் நாங்கள் ஆலோசகர் அல்லது வழிகாட்டி என்ற வகையில் அவர்களுக்கு ஒரு ஆலோசனை வழங்கும் பொழுது அதை அவர்கள் பின்பற்றும் பொழுது ஏதேனும் சறுக்கல் அல்லது சிக்கல்கள் வந்தால் அவருடைய தீர்மானம் தானே, அவருடைய அறிவுரை தானே, அதனால் தான் இவ்வாறு இருந்தது என்று அவருடைய அந்த தீர்மானத்தில் ஒரு உறுதித்தன்மை இல்லாமல் போகிவிடும். ஆக பலரிடம் ஆலோசனை பெறலாம், வழிகாட்டுதல்களை பெறலாம், பெற்றுவிட்டு தானாக சுயமாக அதில் செயற்பட்டால் அவருடைய உறுதிப்பாடு ஒன்று இருக்கும், அந்த முயற்சி வெற்றி அளிக்கும். ஆக பலரிடம் ஆலோசனை கேட்கலாம், அறிவுரைகள் கேட்கலாம், தீர்மானத்தை எடுப்பவர் நீங்களாகவே இருங்கள், அதுதான் சிறந்ததாக இருக்கும், அதுதான் வெற்றியடைய வழியாகவும் இருக்கும். ஆகவே பலரிடம் ஆலோசனை பெறலாம், தீர்மானத்தை செயற்படுத்துபவர் முழு மனதாக நீங்களாக இருங்கள், அதில் வெற்றி உங்களுக்கு கிடைக்கும் என்பதையும் நாங்கள் ஞாபகப்படுத்துகின்றோம். இப்பொழுது அழைப்பில் ஒருவர் காத்திருக்கின்றார், யார் என்று பார்க்கலாம். வணக்கம். ஹலோ. வணக்கம். வணக்கம். வணக்கம் ஐயா, யார் பேசுறீங்க? நாங்கள் குளியப்பட்டியிலிருந்து கௌசல் ரஹ்மான். நலமா இருக்கிறீங்களா? நல்ல சுகமா இருக்கிறோம்.
சரி, இன்றைய தினம் வழிகாட்டுதல் தொடர்பாக பேசிக்கிட்டு இருக்கோம். வாழ்க்கையில் நம்மளுக்கு வழிகாட்டுதல் வந்து மிக முக்கியமானது. ஒரு வாழ்க்கையில் ஒரு நிலையில் இருப்பதற்கு அல்லது ஒரு நிலை அடைவதற்கு மற்றவர்களுடைய வழிகாட்டுதல் வந்து அவசியமானது. இந்த வழிகாட்டுதல் குறித்து என்ன நினைக்கிறீங்க? வழிகாட்டுதல் என்ன அவசியப்படுது? யார் உங்களுக்கு வழிகாட்டுதையா இருந்திருக்கிறா அல்லது நீங்க யாருக்கு வழிகாட்டியா இருக்கிறீங்க? எல்லாத்தையும் பேசலாம். என்னன்னு சொன்னா வழிகாட்டல்னு சொன்னா எனக்கு வந்து நான் வழிகாட்டல, நானே கற்றுக்கொண்டது தான். அது எப்படி கற்றுக்கொண்டோன்னு சொன்னா உண்மையிலே சொல்ல போனா இந்த இஸ்லாம் மூலியமா தான் அதை கற்றுக்கொண்டேன். என்னோட நான் இந்து சமயத்துல இருந்து மனதை எல்லா மிகவும் வணங்கி கொண்டு பண்டாரபயமா இருந்து கோயில் எல்லாம் அதுகளில் இருந்து சரியான வழிகாட்டி மூலியமா வந்து நான் இஸ்லாத்துல அதை கண்டுகொண்டேன். என்கிட்ட நேர் வழி காட்டினதும் தான் காட்டி கொண்டு இருக்கிறது தான் நாங்க கண்டு கொள்ளவும் வேணும், தெரியாது தெரிஞ்சு கொள்ளவும் வேணும். எல்லா விஷயமும் அது உங்களுக்கு அடங்கியிருக்கு. அது எந்த விதமான சந்தேகமும் இல்லை. எப்போ நாங்க அழைத்து கொள்ள தேவையும் இல்லை. எனக்கு தெரிஞ்ச மட்டும் நான் அவ்வளவுதான். சரி, நல்லது ஐயா, நன்றி. உண்மையில் அந்த அவர் கூறியதும் சொன்னார், அந்த வழிகாட்டுதல் தேவையில்லை. தான் வாழ்க்கையில் அதை விழித்திருந்தால், வாழ்க்கை குறித்து விழித்திருந்தால் பல்வேறு விடயங்கள் கற்றுக்கொள்ள வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. அவற்றிலிருந்து நாங்கள் சரியான விடயங்களை தெரிவு செய்து நேர்வழியில் செல்லலாம் என்றும் ஒரு விடயத்தை சொல்லியிருந்தார். உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். அழைக்கலாம். 0112-5053-16 என்பது எமது தொலைபேசி இலக்கமாக இருக்கின்றது. புதியவர்கள் அநேகமானோர் இணைந்து கொள்கிறார்கள். அதற்காக மீண்டும் தொலைபேசி இலக்கத்தை ஞாபகப்படுத்துகின்றோம். 0112-5053-16 இலகுவான தொலைபேசி இலக்கம். 5053-16 எமது தொலைபேசி இலக்கம். சந்தனி, என்னதான் சொன்னாலும் கூட ஒரு அழகான சொல் இருக்கின்றது. அந்த சொல் மிகவும் பிடித்தமானது எனக்கு. வழிகாட்டுவதை விட வாழ்ந்து காட்டுவது சிறந்தது என்று சொல்வார்கள். ஒரு தந்தையாக, ஒரு குடும்ப தலைவனாக அல்லது சமூகத்திற்கு ஒரு மனிதனாக நாங்கள் இருக்கும் பொழுது இதை இவ்வாறு நீங்கள் செய்யுங்கள் என்று சொல்வதை விட அதை அவ்வாறு நாங்கள் செய்து காட்டுபவர்களாக இருக்க வேண்டும். குறிப்பாக இந்த பிள்ளைகளிடம் தீய விடயம் செய்யாதீர்கள் அல்லது கெட்ட விடயங்களை செய்யாதீர்கள் என்று நாங்கள் ஒரு கட்டளையை விடுவது அல்லது ஒரு பணிப்புரையை விடுப்பதை காட்டிலும் அதனை நாங்கள் செய்ய வேண்டும். வீட்டில் ஒரு சுத்தமாக இருந்தாலும் கூட அந்த சுத்தத்தை நாங்களே வீட்டை வடிவமைப்பது, அழகுபடுத்துவது என்று நாங்களே செய்தால் கூட இயல்பாகவே அவர்கள் பின்பற்றுபவர்களாக இருப்பார்கள். அதே போல இந்த மதுபாவனை தந்தையர்களுக்கு மிக முக்கியமானது. மதுபாவனையில் ஈடுபடுபவர்கள் அந்த குழந்தைகள் தந்தை தான் முதல் ஹீரோ, முன்மாதிரியாக இருப்பார்கள். அதுதான் ரோல் மாடல் என்று அதிகமாக பிள்ளைகள் அவருடைய உலகத்தில் தந்தை தான் பெரிய ஹீரோவாக நினைக்கிறார்கள். ஆக தந்தை எவ்வாறு இருக்கின்றாரோ அதை தான் பின்பற்றி குழந்தைகள் இருக்கின்றது. ஆக மொத்தத்தில் நாங்கள் வழிகாட்டுவதை காட்டிலும் வாழ்ந்து காட்டுவது சிறப்பாக இருக்கும். ஆகவே நாங்கள் ஒரு நல்ல வழிகாட்டி என்று எண்ணிக்கொண்டிருந்தால் அதை முதலில் வாழ்ந்து காட்டுபவர்களாக இருந்தாலும் சிறப்பானதாக இருக்கும் என்பதையும் நாங்கள் இந்த இடத்தில் பதிவு செய்கிறோம். உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். 0112-5053-16. அதே போல் நாங்கள் கூறலாம், இந்த ஆலோசனைகள் எனும் போது, அறிவுரைகள் எனும் போது தொடர்ச்சியாக ஒரே அறிவுரைகளை நாங்கள் மீண்டும் மீண்டும் வழங்கும் போதும் அவர்களுக்கு சலித்துவிடும். எனவே இது தொடர்பாகவும் நாங்கள் கவனத்தில் கொள்வோம். தொடர்ச்சியாக அழைப்பில் ஒருவர் இருக்கிறார், பார்க்கலாம். நாங்கள் இன்றைய தினம் பேசிக்கொண்டிருப்பது ஆலோசனைகள் அல்லது வழிகாட்டுதல் என்பது உங்களுடைய வாழ்க்கையிலே எத்தகைய ஒரு முக்கியத்துவம் வாய்ந்த விடயமாக அமைந்திருக்கின்றது. நீங்கள் யாருக்காவது ஆலோசனை வழங்குபவராக அல்லது வழிகாட்டுபவராக இருக்கலாம், அல்லது உங்களுக்கு ஆலோசனைகளும் வழிகாட்டுதல்களும் ஏதோ ஒரு விதத்திலே உங்களுடைய வாழ்க்கையின் திருப்பு முனையாக அமைந்திருக்கலாம். எனவே இத்தகைய சந்தர்ப்பங்கள், நீங்கள் பெற்றுக்கொண்ட அனுபவங்கள் தொடர்பாக எங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம். அழைப்பை ஏற்படுத்துங்கள். 0112-5053-16 என்பது எமது தொலைபேசி இலக்கங்கள். நாங்கள் இன்றைய தினம் மேலும் ஒரு சிறப்பும் இருக்கிறது. சினிமாவிலே மறுக்க முடியாத ஒரு நடிகராகவும் அரசியல், அதாவது தமிழகத்தின் 5வது முதலமைச்சராக திகழ்ந்த எம்ஜிஆர் அவர்கள், அதாவது எம்ஜி ராமச்சந்திரன் அவர்களது பிறந்த தினமும் என்றாகும். அதுவும் இன்றைய தினத்திற்கான சிறப்பாக இருக்கின்றது. அதே போல இந்த மின்னியலிலே பல்வேறு கண்டுபிடிப்புகளை கண்டுபிடித்த பெஞ்சமின் பிராங்க்லின் அவர்களுடைய பிறந்த தினமும் இன்று என்பது சிறப்புக்குரிய விடயமாகும். எனவே தொடர்ச்சியாகவும் நாங்கள் இது தொடர்பாக பேசலாம். உங்களுடைய கருத்துக்களையும் எதிர்பார்க்கின்றோம். 0112-5053-16 என்பது எமது தொலைபேசி இலக்கம். வாழ்க்கையில் வெற்றி பெறுவதற்கு யாருடைய ஆலோசனை அல்லது அறிவுறுத்தல்கள் என்பது மிக முக்கியமானது. அதனை நாங்கள் யாரிடமிருந்து பெற்றுக்கொண்டோம், யாருக்கு கொடுத்தோம், அல்லது வாழ்க்கையில் அறிவுறுத்தல் அல்லது வழிகாட்டுதல் என்பது எவ்வளவு முக்கியத்துவமானது என்பதை உங்களுடைய அனுபவம் ரீதியான கருத்துக்களை நாங்கள் எதிர்பார்க்கின்றோம். 0112-5053-16 0112-5053-16 என்ற தொலைபேசி அழைப்பினூடாக காத்திருப்பவர் வணக்கம்.
வணக்கம் அண்ணா. வணக்கம் அக்கா. இருவருக்கும் இனிய காலை வணக்கம். நான் ஷர்மி. வணக்கம் ஷர்மி, எப்படி நலமா இருக்கிறீங்களா? நலமா இருக்கேன். இருவரும் எப்படி நலமா? நலமா இருக்கிறோம் அம்மா. ஆமா. வழிகாட்டுதல் அப்படின்னு கேட்டிருந்தீங்க. உண்மையில என்னுடைய வழிகாட்டுதல் அடுத்தது என்ன வழிகாட்டியவங்க வந்து முதலாவது என்னுடைய அம்மாவுக்கு தான் நன்றி. அதை தாண்டி அனுபவங்களும் சொல்லலாம். அவங்களுடைய இறப்புக்கு அடுத்ததா வந்து அத்தனையுமே வந்து அனுபவங்கள் தானுக்கா. அனுபவங்கள் பெற்றுக்கொண்ட அத்தனை பாடங்கள் வந்து இன்னொருத்தருக்கு வந்து வாழ்க்கையில நடக்கூட அப்படின்னு ஒவ்வொரு நிமிஷமும் நான் நினைப்பேன். அதனுடைய பசங்களா இருந்தாலும் சரி, வெளிநபர்களா இருந்தாலும் சொல்லுவேன் ஒழிய, ஆனா இதுதான் செய்யணும் அப்படின்னு கட்டுப்பாடு இல்ல. உதாரணமா வந்து சொல்ல போனா எங்க கூடவே இருக்கிறவங்களுக்கு நாங்க சொல்லக்கூடிய ஆலோசனையா இருக்கட்டும், வழிகாட்டுதலா இருக்கட்டும், அது வேற மாதிரியும், நாங்க வெளிநபருக்கு காணக்கூடிய ஒருத்தருக்கு நாங்க சொல்லக்கூடிய வார்த்தைகளும் அந்த வழிகாட்டுதல் வந்து வேற விதமா தான் இருக்கும். உதாரணம் வந்து எங்களுடைய பசங்களை எங்களுக்கு தெரியும், அவங்களோட குணங்கள், செயல்பாடுகள், அவங்க என்ன செய்யறாங்க, ஒட்டு மொத்தமா வந்து எங்களுடைய குழந்தைகளை பத்தி நாங்க அறிஞ்சிருப்போம். ஆனா இதே அனுபவத்தை இன்னொரு குழந்தைகளுக்கு நாங்க சொல்ல முடியாது. ஏன்னா அந்த இடத்துல எங்களுடைய வழிகாட்டுதலா இருக்கும், ஆலோசனையா இருக்கும், புறக்கணிக்கப்படும். ஏன்னா அந்த குழந்தைகளுடைய எதிர்பார்ப்புகள் வேறையா இருக்கும், வார்த்தைகள் வேற இருக்கும், சூழ்நிலையே வேற இருக்கும். இதை நாங்க கவனத்துல கொள்ளணும். அந்த வழிகாட்டுல வார்த்தையில உதாரணமா ராஜான்னு சொன்னாங்க, வழிகாட்டுல வாழ்ந்து காட்டுறது சிறப்பு அப்படின்னு. என்னுடைய வாழ்க்கையில ஒட்டுமொத்தம் வந்து என்னுடைய குழந்தை நான் வாழ்ந்துதான் காட்டுறேன். இப்படித்தான் பண்ணுங்க, இப்படித்தான் செய்யுங்க அப்படின்னு வாழ்ந்துதான் காட்டு. எந்த காரணம் கூட இப்படித்தான் இருக்கணும் வந்து திணிக்கிறதே இல்லை. நான் என்னுடைய பையனுக்கு வந்து 14-15 வயசு ஆகுதுக்கா. அவருக்கு வந்து எப்பயுமே வந்து இப்படித்தான் இருக்குன்னு வாழ்ந்து காட்டுறேன். இப்படித்தான் இருந்தோம், இப்படித்தான் இருக்குன்னு நான் இதுவரைக்கும் நான் வாழ்ந்துதான் காட்டுறேன். அவருக்கு எந்த காரணம் கூட இப்படி செய்யுங்க அப்படின்னு நான் எப்பயும் திணிக்கிறது இல்லை. அவரோட பாதையில அவரோட விட. ஏன்னா அவங்க பட்டு தேரக்கூடிய சில சந்தர்ப்பங்கள், சில அனுபவங்கள், சில சூழ்நிலைகளும் அவங்களுக்கு வந்தாத்தான் அடுத்த கட்டம் அவங்க கொண்டு போகலாம். உதாரணமா வந்து நான் அம்மா அப்பா இல்லாம வளர்ந்தேனா எனக்கு தெரியும் ஒரு அம்மா அப்பாவுடைய பாசம் எந்த அளவுக்கு என்னுடைய சூழல்ல வளர்ந்த வரைக்கும் எனக்கு தெரியும். அது என்னுடைய குழந்தைகளுக்கு எந்த காரணத்துக்கு வந்து கொடுக்க கூட அப்படின்னு இருந்தாலும் அவங்களும் அதுல இருந்து ஒரு அளவு பட்டு தேர்னாத்தான் அவங்க அடுத்த கட்டத்தை என்ன மாதிரி கொண்டு போவாங்க அப்படின்றது நான் உறுதியா இருக்கேன். அதனால அம்மா அப்பா எல்லாம் நான் வளர்ந்துட்டேன், என்னுடைய பசங்களுக்கு எல்லா சுதந்திரமும் கொடுக்கணும் அப்படின்றதுக்கான எந்த காரணத்தை கொண்டு நான் கட்டுப்பட இருக்கிறது இல்லை. அவங்களும் படணும். எங்களோட அன்பு இல்லாம எந்த அளவுக்கு அவங்க படுறாங்களோ அப்பதான் நீங்களும் அவங்க எந்த அளவுக்கு ஒரு மரியாதையா ஒரு அடுத்த கட்டம் அவங்க ஒரு சூழ்நிலை, ஒரு சமுதாயத்தை உருவாக்குற அளவுக்கு அவங்க உருவாங்கணும் அப்படின்றதுல கவனம் செலுத்தோம். ஆனா எதுல கட்டாயமா வந்து அவங்க ஆலோசனை வழங்கணும், எதுல அவங்களுக்கு கட்டுப்பாடு கொடுக்கணும் அப்படின்றதுல கவனமா இருக்கணும்க்கா. சொல்வேனே ஒழிய அவங்களுக்கு கட்டுப்படுத்துறது இல்லை. நன்றிக்கா. நன்றிங்க. மிக்க நன்றிமா. எங்களோடு எப்பொழுது பேசினாலுமே அவருடைய வாழ்க்கையிலே அவர் பின்பற்றுகின்ற கொள்கைகள், அதனூடாக அவருடைய வாழ்க்கையிலே எத்தகைய வழிகாட்டுதலை அவர் பின்பற்றுகிறார் என்பதை எப்பொழுதுமே எம்மோடு பகிர்ந்து கொண்டிருக்கிறார் ஷர்மி. அவருக்கு நன்றியை தெரிவித்துக் கொள்கின்றோம். இன்றைய தினம் ஆலோசனைகள் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். அதே போல உங்களுக்கு தெரிந்திருக்கும், இன்றைய தினம் எம்.ஜி. ராமச்சந்திரன் அவர்களுடைய பிறந்த தினம் என்பதும் குறிப்பிடத்தக்க விடயமாகும். எனவே இன்றைய நிகழ்ச்சியில் அடுத்ததாக ஒரு பாடல் வருகிறது, பார்த்துவிட்டு தொடர்ச்சியாகவும் பேசலாம். உங்களுடைய வாழ்க்கையில் ஆலோசனைகள், வழிகாட்டுதல்கள் எத்தகைய முக்கியத்துவத்தை பெறுகின்றன என்பது தொடர்பாக. ராஜா, உங்களுக்காகவே சிறப்பான ஒரு பாடலை தயாரிப்பாளர் ஒளிபரப்பாக்கி இருந்தார். எப்பொழுதுமே எம்ஜிஆர் அவர்களுடைய பாடல்களில் இருக்கின்ற கருத்துக்களாக இருக்கட்டும், தத்துவங்களாக இருக்கட்டும், இவை அனைவருடைய வாழ்க்கைக்கும் இப்பொழுதாக இருக்கட்டும், இப்பொழுது இருக்கின்ற சந்ததியினருக்கும் கூட அவர்களுக்கான வழிகாட்டலாக அமைகின்றது. அந்த பாடல்களில் வருகின்ற ஒவ்வொரு அம்சமுமே, ஒவ்வொரு அந்த வரிகள் அனைத்துமே ஏதோ ஒரு விதத்திலே எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் ஓடுவதற்கான ஒரு உந்துதலாக அமையும் என்பதில் எதுவிதமான ஐயமும் இல்லை. அத்தகைய ஒரு பாடலை தான் நாங்களும் பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். அந்த வாழ்க்கையில் நாங்கள் எப்பொழுது சோர்ந்தாலும் கூட, சோர்வடைந்தாலும் கூட இதுவாறான பாடல்களை கேட்டால் நம்மளுக்கு ஒரு தனி ஒரு உற்சாகம் பிறக்கும். அந்த பாடலிலும் கூட இருந்தது, நெஞ்சமுண்டு நேர்மையுண்டு ஓடு ராஜா, நேரம் வரும் காத்து இருந்து பாரு ராஜா, அஞ்சி வஞ்சி வாழ்ந்தது போதும் ராஜா, இனி ஆற்று வெள்ளம் போல இருந்து ஓடு ராஜா. இந்த வார்த்தைகள் அவ்வப்பொழுது எமக்கு ஒரு வழிகாட்டியாகத்தான் இருக்கின்றது. இந்த வார்த்தைகள் மாத்திரமல்ல, இந்த எம்ஜிஆரை தனிப்பட்ட முறையில் எடுத்துக்கொண்டாலும் கூட அவரும் இந்த சமூகத்திற்கு ஒரு முன்மாதிரியாக வாழ்ந்து சென்றவர். இலங்கையில் பிறந்து தமிழகத்தில் சென்று சினிமா துறையிலும் உச்சத்தை தொட்டவர். அதே போல தமிழகத்தின் 5வது முதலமைச்சராக தெரிவு செய்யப்பட்டு பல்வேறு நல்ல விடயங்களை மக்கள் மனங்களில் நின்று சிம்மாசனம் அமைத்தவர் என்றும் சொல்லலாம். ஒரு காலகட்டத்தில் ஞாபகம் இருக்கின்றது, எம்ஜிஆருடைய பிறந்த தினத்திற்கு ஊர்வலிகளில், கிராமப்புறங்களில் அவருடைய படங்களை ஒளிபரப்புவார்கள். அந்த அளவு சினிமா துறை மக்களை ஆக்கிரமித்தார். வாழ்வோடு அப்பொரு ஆக்கிரமித்த ஒரே ஒரு தலைவர் என்றால் அந்த எம்ஜிஆரை தான் கூற வேண்டும். அந்த ஆளுமை, அவருடைய வழிகாட்டலை நாங்கள் பின்பற்றினால் கூட
மக்கள் மனங்களில் நிலையான ஒரு இடத்தை பெறலாம் என்ற ஒரு வழிகாட்டலையும் ஒரு ஆலோசனையும் இந்த தருணத்தில் நாங்கள் கூறி வைக்க விரும்புகின்றோம். அதே போல நாங்கள் உங்களுக்கு தெரிந்திருக்கும் பல்வேறு விதமான விஷயங்கள் நாங்கள் பார்த்திருக்கின்றோம். இந்த ஆலோசனைகள் என்று சொல்லும் போது அந்த எம்ஜிஆர் அவர்களுடைய வாழ்க்கை, அவர் 3 தடவைகள் முதலமைச்சராக இருந்தவர் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாக இருக்கின்றது. அவருடைய வாழ்க்கையிலே அவர் பல்வேறு விதமான விஷயங்கள், இந்த உதவி செய்யும் மனப்பாங்கு என்று ஒன்று இருக்கின்றது. இதனை நாங்கள் இன்றும் கூட எப்பொழுதுமே உதவி செய்யும் மனப்பாங்கு என்று சொன்னாலே எம்ஜிஆர் என்பவர் மறுக்க முடியாத ஒருவராக இந்த தமிழ் சினிமாவிலும் சரி தமிழ் அரசியலிலும் சரி உதவி செய்தல் என்பதற்கான ஒரு உத்தமராகத்தான் அவர் இன்றும் போற்றப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் என்பது குறிப்பிடத்தக்க விடயமாகும். அவருக்கென்ற ஒரு அடையாளம், ஒரு கண்ணாடி, ஒரு தொப்பி, அவருக்கென்ற ஒரு அடையாளம், அவருக்கென்ற ஒரு தனித்துவம், மக்கள் மனங்களில் நீங்காத ஒரு இடத்தை பிடித்ததற்கு பல காரணங்கள் இருக்கின்றன. இவ்வாறான பல விடயங்கள் இருக்கின்ற வாழ்க்கையில் வழிகாட்டியாக இருக்க வேண்டும் என்பதற்கு எம்ஜிஆர் சிறந்த ஒரு உதாரண புருஷராக காணப்படுகிறார். நாங்களும் சிறந்த ஒரு வழிகாட்டியாக இருப்பதற்கு பல விடயங்களை, நிறைய விடயங்களை கற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அனுபவத்திலிருந்தும் சில பாடங்களை பெற்றுக்கொள்ளலாம். அனைத்தையும் அனுபவத்திலிருந்து பெற முடியாது. ஆகவே மற்றவர்களுடைய வழிகாட்டுதல், ஆலோசனைகள் எமக்கு அவசியப்படுகிறது. ஒரு ஆழ்கடலில் செல்பவருக்கு முதல் தடையாக செல்வதற்கு அந்த நீர்நிலைகளில் சுவாசிப்பது சிக்கலாக இருக்கும். அதை நாங்கள் அனுபவ ரீதியாக பெற்றுக்கொள்ள வேண்டும் என்பது முனைவது முட்டாள்தனமாக இருக்கும். ஏற்கனவே சென்றவர்கள் பல விடயங்களை சொல்லியிருக்கலாம். அதிலிருந்து நாங்கள் வழிகாட்டுதலை பெற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதே போல சுரங்க வழியில் பயணிப்பவர்களுக்கு அந்த சுரங்கத்தில் என்னென்ன நிலைமைகள் ஏற்படலாம் என்ற ஒரு விடயத்தை அனுபவ ரீதியில் பெற்றுக்கொள்ள முடியாது. அதனை மற்றவர்கள் எழுதி வைத்திருப்பார்கள் அல்லது சொல்லி வைத்திருப்பார்கள். அதனை பின்பற்றினாலும் கூட சிறந்த ஒரு விடயமாக இருக்கும். இப்பொழுது அழைப்பில் காத்திருப்பவர் யார்? வணக்கம். 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 ஹலோ, வணக்கம். வணக்கம். யார் பேசுறீங்க? வணக்கம். அம்பகத்திலிருந்து ராஜா பேசுறேன். வணக்கம் ராஜா, எப்படி நலமா இருக்கிறீங்களா? வணக்கம் ராஜா, ரிஷாவுக்கும் வணக்கம். வணக்கம். எம்ஜிஆருடைய நெஞ்சமுண்டு நேர்மையுண்ட ஓடு ராஜான்னுட்டு நீங்க ஓடி வந்த ராஜா. ஆமா ஆமா ஆமா, நானும் நிறைய கருத்துக்களை வச்சிருந்தேன். கண்டிப்பா எல்லாரும் சொல்லிட்டாங்க. ஒரு சில பாடல்களை அந்த எம்ஜிஆர் ஞாபகம், கண்டியில் பிறந்த ஒரு உத்தமர், அவருடைய படத்துல வந்த ஒரு பாடலை நான் சொல்றேன். அந்த வழிகாட்டல் ஆலோசனைகள், அப்படியே அந்த வழிகாட்டல்ல வந்து அவர் சொன்ன கருத்துக்கள் மிக முக்கியமானது. கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன பாதையை மறந்து செல்லலாமா. அதாவது அன்று ஞானிகளும் மேதைகளும் குறிப்பிட்ட அந்த வழியிலே நாம் சென்றால் ஒரு நல்ல வழிகளை அடையலாம். அது நல்ல ஆலோசனையாகவும் நடக்கும். பாதை தவறிய கால்கள் விரும்பிய ஊர் சென்று சேர்வதில்லை. அது நல்ல கருத்துக்களை சொல்லியிருக்கின்றார்கள். நாம் வைக்கும் குறி சரியாக வைக்க வேண்டும். அதாவது அர்ச்சுனனின் குறி போல இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் அந்த ஆலோசனைகள் எல்லாம் பயன்படும். அரசன் எவ்வழி, குடிகளும் அவழி. பெரியோர்கள் எதை சொல்லுகின்றார்களோ அதன்படி நாம் நடந்து செல்ல வேண்டும். அதே சமயம் ஆலோசனைகள் என்று கூறும் பொழுது அனுபவசாலிகளின் வழிகாட்டுதல்களை ஆலோசனைகளாக நாம் கருத வேண்டும். அனுபவம் இல்லாதவர்களின் வழிகாட்டுதல் அது சிறப்பாக அமையாது என்பது வெள்ளிடை மறையாகும். எனவே நீங்கள் சொன்னீர்கள் கடமை, கண்ணியம், கட்டுப்பாடு. அது மூன்றெழுத்தில் வருகின்றது. அந்த கடமை, கண்ணியம், கட்டுப்பாட்டை நாம் மனதில் கொண்டு நல்ல வழியிலே செல்ல வேண்டும். பதவி வரும்போது பணிவும் வர வேண்டும், துணிவும் வர வேண்டும் தோழா. அது கண்ணதாசன் வரிகள். இந்த வழிகாட்டல் எல்லாம் நாம் மனதிலே கொண்டால் எமது வாழ்க்கை சிறப்பாக அமையும். எவ்வளவு கருத்துக்கள் இருக்கின்றது. நேரத்தை சுருக்கி மீண்டும் ஒரு நிகழ்ச்சியை சந்திப்போம். நன்றி, வணக்கம். நன்றி ராஜா, நன்றி. பாராட்டுகள். முதல் தடவையாக இணைந்து கொண்டு அற்புதமான பல விடயங்களை சொல்லி இருந்தார். அந்த பாடல்களில் கூட எம்ஜிஆரோட பாடலை ஞாபகப்படுத்தி இருந்தார். கண் போன போக்கிலே கால் போகலாமா, கால் போன போக்கிலே மனம் போகலாமா, மனம் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன போக்கையே மறந்து போகலாமா. அத்தனை வரிகள் இன்றைய காலகட்டத்திற்கும் பொருந்தும். நாங்கள் ஏற்கனவே கூறியிருந்தோம், நவீன காலம் இது, நவீன யுகம், நவீன பொழுதுபோக்கு சாதனங்கள் வந்து விட்டன. அதற்கும் இந்த வரி பொருந்தும். நிச்சயமாக.
கால் போன போக்கிலே மனிதன் போகலாமா, மனிதன் போன போக்கையே மறந்து போகலாமா? மறந்துதான் போய்கொண்டிருக்கிறார்கள். எனவே அவர்களை சீரமைக்க வேண்டிய கடப்பாடுடையவர்களாகவும் நாங்கள் இருக்கின்றோம். அதே போல இந்த வீட்டில் இருக்கிற சிறுவர்களை நாங்கள் அனுபவங்களினூடாக இதனை இவ்வாறு செய்தால் இந்த குழந்தை விழுந்துவிடும் அல்லது இந்த தவறான பாதையில் செல்லக்கூடும் என்று ஒரு சில விடயங்களை நாங்கள் அந்த பிள்ளை அனுபவப்படும் முன்னரே எங்களுடைய அனுபவத்தை கூறி நாங்கள் தடுத்து விடுகின்றோம். ஆனால் தடுக்க வேண்டிய விடயங்கள் இருக்கின்றன. ஒரு பிள்ளைக்கு அது அதாவது மீண்டு எழவே முடியாத விடயங்களிலிருந்து அந்த குழந்தையை நாங்கள் மீட்டெடுப்பது பரவாயில்லை. அதாவது அந்த பிள்ளை ஒரு மதுபான பழக்கத்திற்கோ அல்லது போதைப் பொருளுக்கு அடிமையாகுதோ ஆவதற்கான வழிகளோ வாய்ப்புகளோ இருக்கும் போது அதிலிருந்து எவ்வாறு நாங்கள் விலகிக் கொள்ள வேண்டும் என்பதை நாங்கள் சொல்லிக் கொடுப்பது வேறு விடயம். ஆனால் ஒரு குழந்தை விழுவதற்கு முன்னரே விழாமல் இருப்பதற்கான விடயங்களை நாங்கள் செய்கிறோம். இருந்த போதிலும் அது விழுகின்ற இடமெல்லாம் மெத்தைகளையும் தலையணைகளையும் வைத்து அதற்கு விழுவதென்றாலே தெரியாத வண்ணமாக அந்த குழந்தை மாறிவிடுகின்றது. அடி என்பது இப்படித்தான் வலிக்குமா என்பதை அறியாமலே அது மிக ஒரு வெளியிடத்திற்கு சென்று அங்கு அதற்கு ஒரு அடி அல்லது காயம் என்பது படும்போது அதற்கு அது தருகின்ற உணர்ச்சி என்பது வெளிப்படுத்துகின்ற உணர்ச்சி என்பது மிகவும் பாரதூரமாக அமையும். எனவே குழந்தைகளாக இருக்கட்டும், சிறுவர்களாக இருக்கட்டும், இளைஞர்களாக இருக்கட்டும், யாராக இருந்தாலும் எத்தகைய அனுபவங்களை நாங்கள் வழங்க வேண்டும், எத்தகைய அனுபவங்களை பகிர்ந்து கொள்ள வேண்டும், எந்த விடயங்களில் அவர்களே அனுபவப்பட்டு திருந்திக் கொள்ள வேண்டும், திருத்தி அமைத்துக் கொள்ள வேண்டும் என்பதை தெரிவு செய்வதற்கான வாய்ப்பினை நாங்கள் அவர்களுக்கு வழங்க வேண்டும். அப்பொழுதுதான் அவர்களுடைய பயணப்பாதை சிறப்பானதாக அமையும். அனைத்து விடயங்களையுமே நாங்கள் அனுபவங்கள் மூலமாக அவர்களிடம் பகிர்ந்து கொண்டோம் என்று சொன்னால் கண்டிப்பாக அவர்கள் எதுவிதமான அனுபவம் பெறாதவர்களாக, அதாவது அனைத்து விடயங்களுமே அவர்களுக்கு உடனடியாக கிடைத்துவிட வேண்டும் என்ற ஒரு எண்ணத்தை அவர்களுக்குள்ளே உள்வாங்கிக் கொள்வார்கள். எனவே அத்தகைய விடயத்திலிருந்து அவர்களை தவிர்ப்பதற்கும் இந்த வழிகாட்டுதல் என்பது எவ்வளவு வரையறுக்கப்பட்டதாக அமைய வேண்டும் என்பதில் நாங்கள் கவனம் செலுத்தியே ஆக வேண்டும். உண்மையில் சார், அந்த நீங்கள் கூறியதன் சுருக்கம் என்னவென்றால், ஒரு 3 வயது பிள்ளை பலூனுடன் விளையாடுகிறது. அந்த பலூன் திடீரென உடைந்து விட்டது. அப்பொழுது அந்த குழந்தை கதறி அழுகிறது. பக்கத்தில் இருந்த ஒரு 15 அல்லது 20 வயது மதிக்கத்தக்க நமது யாரோ ஒரு பையன் அந்த சம்பவத்தை நினைத்து அழுவதில். ஏனென்றால் அவருக்கு தெரியும் அந்த பலூன் இன்னொரு பலூனை வாங்கி விடலாம் என்பது அவருக்கு தெரியும். அவருடைய பக்குவம் அவ்வாறு இருக்கின்றது. ஆனால் அந்த 3 வயது குழந்தைக்கு அது தெரியாது. இந்த பலூன் உடைந்ததால் இனி இல்லை என்று அழுவும். அதே போலதான் மனிதர்களுடைய ஒவ்வொரு நிலையிலும் ஒவ்வொரு பக்குவம் அடையாத நிலைதான் பல பிரச்சனைகள் இருக்கின்றன. சொன்னது போல அந்த ஒருவர் விழுவதற்கு முன்னர் செல்லாதே, அதை தொடாதே, இதை தொடாதே என்று நாங்கள் அறிவுரை அல்லது வழிகாட்டல் ஆலோசனை என்ற பேரில் கட்டுப்படுத்துகின்றோம். அது கூடாத ஒரு விடயமாக காணப்படுகிறது. வாழ்க்கையில் சிறந்த இடத்திற்கு செல்வதற்கு சிறந்த வழிகாட்டியாக நாமும் இருப்போம், மற்றவர்களையும் வாழ வைப்போம் என்று கூறி இன்றைய முதலாவது பகுதியை நாங்கள் நிறைவு செய்வதற்கான நேரம் வந்திருக்கின்றது. எனவே வாழ்க்கையிலே வழிகாட்டுதல் என்பது மிகவும் முக்கியமான ஒன்று. உங்களுக்கு தொடர்ச்சியாகவும் வழிகாட்டும் ஒரு விடயமாகத்தான் நேர்காணலும் அமைய காத்திருக்கின்றது. இதனோடு நான் உங்களிடமிருந்து விடைபெற காத்திருக்கின்றேன். எனவே தொடர்ச்சியாகவும் நிகழ்ச்சியிலே இந்த சமையல் மீது மையல் கொண்டவர்கள் அனைவருமே சமையல் மீது அல்லது சமைப்பவற்றின் மீது மையல் கொண்டவர்களாகத்தான் இருக்கிறார்கள். உங்களுக்காக சமையல் பகுதி ஒன்று காத்திருக்கின்றது. தொடர்ச்சியாக நீங்கள் நேர்காணல் பகுதியும் இணைந்து கொள்ளலாம். இன்று வெள்ளிக்கிழமை ஆக நாளை சனிக்கிழமை, நாளை மறுதினம் ஞாயிற்றுக்கிழமை 2 தினங்கள் விடுமுறை தினம் இருக்கின்றன. இந்த 2 தினங்களிலும் விடுமுறை தினத்தை பலனுள்ளதாக அமைத்துக் கொள்வதற்கு நாங்கள் ஒரு சமையல் குறிப்பை அடுத்ததாக தரப்போகின்றோம். இந்த சமையல் குறிப்பை இந்த 2 தினங்களுக்குள் நீங்கள் பரிசீலித்து ஒரு சிறந்த ஒரு உணவை உங்களுடைய சுற்றத்தார் குடும்பத்தினருக்கு நீங்கள் உண்டு பரிமாறலாம். இது கேரளா முறைப்படி சமைக்கும் ஒரு சமையல் குறிப்பு. இதோ இப்பொழுது பார்க்கலாம். വായോ പൈസ അവിടെ നിന്ന് തരാം. വായക്കാരൻ വന്ന് പോയിട്ടേ ചേട്ടാ ഇന്നത്തേക്ക് കുശാലായി നല്ല പിണ്ടിയും പരിപ്പും വെക്കാൻ വെച്ചതാ. നമുക്ക് പോകലല്ലേ? ആ പോവാ. രാജേട്ടാ ഞങ്ങൾ പോയിട്ടാ വരുമതിലേ വായോ. എന്നാ ശരി. എന്നാ കൊറേ നാളായി ചെമ്പല്ലി കൂട്ടണമെന്ന് വിചാരിക്കുന്നു. ഞാൻ ചേട്ടനോട് കൊറേ പ്രാവശ്യം പറഞ്ഞി, പക്ഷെ കിട്ടിയില്ല. കുഴപ്പമില്ല.
അതെ ഞാൻ പറഞ്ഞത് കാര്യമായിട്ട് രണ്ടുപേരും കൂടി പോയോ
வாழ்க்கையின் அர்த்தம் அல்லது மனித பிறவியின் அர்த்தம் இவ்வாறான விடயங்களை பார்க்கும் பொழுது நன்றாகவே உணர்கிறது. அருமையான ருசியான ஒரு சமையல் குறிப்பு விடுமுறை தினங்களில் நீங்களும் செய்து உங்கள் குடும்பத்தாருக்கு சந்தோஷத்துடன் பரிமாறுவதற்காக நாங்கள் அதனை தந்திருந்தோம். தொடர்ந்து வணக்கம் நேத்ரா நிகழ்ச்சியோடு இணைந்திருக்கலாம். சிறப்பு நேர்காணல் இருக்கின்றது. அதை வரை ஒரு சிறிய இடைவேளை, அதனைத் தொடர்ந்து சிறப்பு நேர்காணல் உளவளம் தொடர்பான சிறப்பு நேர்காணல் இருக்கின்றது. விளம்பரத்துக்கு பிறகு சந்திக்கலாம் 10 மணிக்கு.